அனைவருக்கும் வணக்கம். நேற்று திருச்சியிலே நடைபெற்ற திமுக மாநாட்டில் 10 லட்சம் பேர்கள் என்று இருமாப்போடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை பற்றி ஒரு கற்பனைக்கான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். கட்சியை டெல்லியில் அடமானம் வைத்து விட்டார் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் என்றும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விழுங்க பார்க்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்றும், அதிமுக கூட்டணி சாரி அப்படி சொன்னால் மோடிஜியும் அமித்ஷாஜியும் கோபித்துக் கொள்வார்கள், என்டிஏ கூட்டணி என்று நக்கல் சொல்லியும், அவர்கள் சார்ந்திருக்கிற இந்திய கூட்டணி எங்கே இருக்கிறது என்று அவர் விளக்கம் சொல்ல முன் வருவாரா? தமிழ்நாட்டிலே உங்கள் பாச்சா பலிக்காது என்றும், பாட்டிலுக்கு 10 ரூபாய் வசூல் செய்து அமலாக்கத்துறையின் விசாரணையின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்ற அமைச்சரையும், அதேபோன்று இன்றைக்கு பணி நியமனம், பணி மாறுதல் ஒப்பந்தங்களில அமலாக்கத்துறை ஆதாரத்தோடு அடுக்கடுக்காக கடிதங்கள் எழுதியும், அது குறித்து 10 லட்சம் பேர் கூடிய திமுக மாநாட்டில் திமுக அமைச்சர் மீது அமலாக்கத்துறை ஆதாரத்தோடு வைத்திருக்கிற அந்த குற்றச்சாட்டுக்கு ஒரு வரி கூட விளக்கம் சொல்லாத மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான வெற்றி கூட்டணியை, தேசிய ஜனநாயக கூட்டணியை, மக்கள் மத்தியிலே இருக்கிற நன்மதிப்பை, அவர்கள் இருக்கிற செல்வாக்கை குறைக்கின்ற வகையிலே பேசி வருகிறார்கள். KN நேரு தலைமை தாங்கி முன்னெடுத்து நடத்திய இந்த மாநாடு எங்கிருந்து வந்தது அவருக்கு நிதி உதவி என்பதை அமலாக்கத்துறை ஆதாரத்தோடு அடுக்கடுக்காக கொடுத்திருக்கிற அந்த கடிதங்களுக்கு இதுவரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு வரி கூட விளக்கம் சொல்லவில்லை. பரவாயில்லை. ஆனால் திருச்சியிலே KN நேருக்கு தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த விசாரணைக்கு விளக்கம் சொல்லுவாது முதலமைச்சர் தயாராக வருவார் என்றுதான் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அது குறித்து ஒரு வார்த்தை கூட வாய் திறக்காத ஸ்டாலின் அவர்கள், அது குறித்து விளக்கம் சொல்வதற்கு முன்வராத ஸ்டாலின் அவர்கள், அது குறித்து ஏதேனும் கருத்தையாவது பதிவு செய்திருக்கலாமே என்று KN நேரு கூட எதிர்பார்த்திருப்பார். தனக்கு ஆதரவாக முதலமைச்சர் ஏதேனும் ஒரு வார்த்தை சொல்லுவார், இந்த விசாரணை என்பதை பற்றி விளக்கம் சொல்லுவார் என்று கூட அந்த மாநாட்டை முன்னின்று நடத்திய KN நேரு அவர்கள் ஏமாற்றமே அவருக்கு இந்த மாநாட்டிலே கிடைத்திருக்கிறது. தமிழ்நாட்டை ஸ்டாலின் குடும்ப நாடாக மாற்றுவதற்கு ஸ்டாலின் எடுத்து வருகிற முயற்சிக்கு இன்றைக்கு சிம்ம சொப்பனமாக தாய் தமிழ்நாட்டிலே நெஞ்சுரத்தோடு களத்திலே நிற்பது புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தான். ஆகவே இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான் நெஞ்சுரத்தோடு திமுகவினுடைய இந்த தாய் தமிழ்நாட்டை அபகரிக்க எடுத்து வருகிற முயற்சியை முறியடிக்கின்ற வல்லமையும் ஆற்றலும் மக்கள் செல்வாக்கும் மக்கள் நம்பிக்கையும் பெற்று களத்தில் நிற்கிற ஒரே கூட்டணி புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான் மக்களுடைய நம்பிக்கை பெற்றிருக்கிறது என்ற நிலையை மக்களிடத்திலே இன்றைக்கு திசை திருப்புகின்ற வகையில மாநில மாநாடு, மாவட்ட மாநாடு என்று 10 லட்சம் பேர்கள், 1 லட்சம் பேர்கள், 2 லட்சம் பேர்கள் என்று அவர் கூப்பாடு போடுகின்றார்கள். எத்தனை லட்சம் தொண்டர்களை நீங்கள் திரட்டி பொய்யை நீங்கள் மாலையாக தொடுத்தாலும் உண்மையை ஒரு நாளும் மறைக்க முடியாது. ஆகவே எங்கே மக்கள் நம்மை நிராகரித்து விடுவார்களோ, அதனால் திமுகவினுடைய வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறிவிடுமோ என்கிற அச்சத்திலே தான் தேசிய ஜனநாயக கூட்டணியை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை பற்றி வாய்க்கு வந்ததையெல்லாம் இன்றைக்கு விமர்சனமாக முன்வைத்திருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய ஆட்சி காலத்திலே செய்திருக்கிற சாதனைகள், இன்றைக்கு மத்திய அரசு இந்த தாய் தமிழ்நாட்டிற்கு வழங்கி வருகிற சாதனைகள், மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து எப்படி ஒரு தாய் தமிழ்நாட்டிற்கு வளர்ச்சி திட்டங்களை, முன்னோடி திட்டங்களை, முதன்மையான திட்டங்களை, தொலைநோக்கு திட்டங்களை, அடிப்படை கட்டமைப்புகளை எப்படி நாம் கொண்டு வர முடியும் என்பதற்கு இலக்கணமாக இருந்த புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலான அம்மா ஆட்சியிலே மத்திய அரசு வழங்கிய திட்டங்கள்
இதையெல்லாம் நீங்கள் உங்களுக்கு வசதியாக மறுத்துவிட்டு இன்றைக்கு ஏதேதோ நீங்கள் புலம்பிக் கொண்டிருப்பது, இன்றைக்கு அதிகாரம் போய்விடும் என்று அதிர்ச்சியிலே நீங்கள் அறைகூவல் விடுவதை இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிப்பார்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அந்த தேர்தல் களம். புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான களம் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்திருந்து பாருங்கள். உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் நல்ல விளக்கத்தையும் பாடத்தையும் புகட்டுவார்கள். நல்ல தீர்ப்பை நிச்சயமாக இந்த நாடு வழங்கும் போது உங்களுக்கு உண்மை விளங்க வரும், உங்களுக்கு தெளிவு பிறக்கும், உங்களுக்கு உண்மையான நிலை கள நிலவரம் அறிவீர்கள். அதுவரை நீங்கள் இதுபோன்று 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் என்று தொண்டர்களை கூப்பிட்டு கூப்பாடு போட்டாலும் எப்பாடு பட்டாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில பாரத பிரதமர் இங்கே வந்து உங்கள் முகத்திரையை தோலுரித்து காட்டுவதை இந்த நெஞ்சுரத்தோடு இன்றைக்கு களத்திலே நிற்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய செல்வாக்கை நீங்கள் எத்தனை குட்டிக்கரணம் போட்டாலும் எத்தனை நீங்கள் முயற்சி எடுத்தாலும் அதை திசை திருப்ப முடியாது. மக்களின் நம்பிக்கை பெற்ற ஒரே கூட்டணி புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கும் மக்களாட்சிக்கு மகுடம் சூட்டுவதற்கும் மன்னராட்சிக்கு முடிவுரை எழுதுவதற்கும் நெஞ்சுரத்தோடு களத்திலே நின்று மக்களின் நம்பிக்கை பெற்ற கூட்டணி என்பதை சொல்லி அது 2026 சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கு புரிய வைக்கும். நன்றி, வணக்கம்.